2 நாள் முன்னாடி அஸ்வின் பத்தின ஒரு நியூஸ் வந்துச்சு. அஸ்வினே வாலண்டரியா நான் சிஎஸ்கேலேருந்து வெளிய போக ரெடின்ற மாரி சொல்லியிருக்காருன்னு கிரிக் பஸ்லேருந்து வந்துருந்துச்சு. இப்ப கிரிக் இன்ஃபோல அதை விட கொஞ்சம் ரீஃபைண்டான நியூஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க. இதுல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட நீங்க என்ன எந்த மாரி யூஸ் பண்ண போறீங்க நெக்ஸ்ட் இயர்ன்ற மாரி கேட்டிருக்காராம். அதுல எனக்கு கிளாரிஃபை பண்ணி குடுங்கன்னு. இன் கேஸ் நெக்ஸ்ட் இயரோட பிளான்ல நான் இல்லனா தாராளமா என்ன ரிலீஸ் பண்ணுங்கன்ற மாரி சிஎஸ்கே கிட்ட சொல்லியிருக்காராம். இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? எல்லாமே ஒண்ணு தான் நினைச்சீங்கன்னா அதுதான் கைஸ் கிடையாது. இந்த பர்టిక్యులர் நியூஸ் பார்க்கும்போது லைட்டா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா லாஸ்டா வந்த நியூஸ் பார்க்கும்போது அஸ்வினே வாலண்டரியா வெளியே போறேன், ட்ரேடுக்கு ரெடி, பிளஸ் சிஎஸ்கே அகாடமி டைரக்டர் பொசிஷன்ல இருந்து நான் வெளியே போறேன்னு சொன்ன மாதிரி வந்துருந்துச்சு. பட் ESPN கிரிக் இன்ஃபோல போட்டிருக்க நியூஸ் படி அஸ்வின் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ட கிளாரிட்டி கேட்டிருக்காரு. நெக்ஸ்ட் இயர் என்ன மாதிரி யூஸ் பண்ண போறீங்க, இன் கேஸ் நெக்ஸ்ட் இயர் பிளான்ஸ் இல்லைன்னா என்ன ரிலீஸ் பண்ணுங்கன்ற மாதிரி. இப்ப டிசிஷன் எடுக்க வேண்டியது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தான். லாஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கும்போது அஸ்வின் தான் டிசைட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் இப்ப இந்த நியூஸ் வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. ஸோ என் ஸ்ரீனிவாசனும் MS தோனி, ஸ்டீஃபன் ஃபிளமிங் 3 பேர் சேர்ந்து எடுக்க வேண்டிய டிசிஷன் இது. யூசுவலா சிஎஸ்கே பொறுத்தவரை என் ஸ்ரீனிவாசனோட தலையீடு எதுவுமே இருக்காது கிரிக்கெட்டிங் மேட்டர்ஸ்ல. கம்ப்ளீட்டா கேப்டன் அண்ட் கோச் தான் பார்த்துப்பாங்கன்ற மாதிரி நம்ம எக்கச்சக்க நியூஸ்ல பார்த்துருக்கோம். பட் அஸ்வினோட கேஸ்ல மட்டும் யாருமே இதை நம்ப மாட்டோம். பிளஸ் ஆக்ஷன் முடிஞ்சப்ப கூட இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. எப்படியாச்சும் அஸ்வின் நம்ம டீம் எடுத்து வந்துருங்க, அவரோட கேரியரை சிஎஸ்கேல தான் முடிக்கணுன்ற மாதிரி ஸ்ரீனி மாமா சொல்லியிருந்தாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அஸ்வினோட 500 விக்கெட் ஆல டிஎன்சியை செலிப்ரேட் பண்ணாங்க. அப்ப என் ஸ்ரீனிவாசனோட ஸ்பீச் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு அஸ்வினை பாராட்டி பேசியிருப்பாரு, என்னோட பையன்ற மாதிரிலாம் எலிவேட் பண்ணி பேசியிருப்பாரு. ஸோ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இன்கேஸ் அஸ்வினே வாலண்டரியா போகாம சிஎஸ்கே கிட்ட உங்களோட டிசிஷன் சொன்னா ஸ்ரீனிவாசன் ஓகே சொல்லுவாரா, இல்ல அவர் தலையிடலனாலும் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ஆஹா அவர் ரொம்பலாம் நிறைய பேசியிருக்காரு, நம்ம ஊருக்காரன் வேற, நம்ம டீமுக்கு நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, சிஎஸ்கே லெஜெண்ட் வேற, ஸோ இதெல்லாமே யோசிச்சு விட்டா நல்லா இருக்காதுன்ற மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம். இது ஃபர்ஸ்ட் பேரிகேட். இதை எப்படியோ தாண்டிட்டோன்னே வச்சுக்கலாம். ஸ்ரீனிவாசன் ஓகே சொல்லிட்டாருன்னு வச்சுப்போம். அடுத்து MSD என்ன சொல்லுவாருன்னு பார்க்கணும். யூசுவலா MSD கேப்டன்சில எந்த பிளேயர் வந்தாலும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் அவருக்கு பிடிச்சவே ஒரு பிளேயர் எடுத்தாங்க, அந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் அந்த பிளேயர் இன்ஜூர்ட் ஆகி வெளியே போகாத வர அந்த மேட்ச்ல ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் டிபிக்கலான MSD ஸ்டைல் கேப்டன்சி. பட் இப்ப கேப்டன்சி பண்றது ருத்ராஜ் கெய்க்வாட், MSD கிடையாது. பிளஸ் ருத்ராஜ் கேப்டன்சி பண்ணாலும் டிசிஷன் எடுக்க போறது MS தோனி தான். இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான். நீங்க நம்பலனாலும் நானும் நம்பலனாலும் அதுதான் உண்மை. ஆன் ஃபீல்ட்ல கம்ப்ளீட்டா ருத்து கிட்ட விட்டுடுவாரு. பட் இந்த பிளேயர் செலக்ஷன், டீம் மேனேஜ்மெண்ட் வரும்போது கண்டிப்பா ஃபிளமிங் அண்ட் MSD எடிஷன் இருக்க தான் போகுது. ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாரா, ரீடைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாரா, இல்ல கரெக்டா ருத்துராஜ ஸ்பாட்லைட்ல போட்டு நீங்க ருத்து கிட்டே கேட்டுக்கோங்கன்னு சொல்லுவாரா? அப்படி ருத்துராஜ் கிட்ட போச்சுன்னா ருத்து என்ன டிசைட் பண்ண போறாருன்றது அடுத்த கொஸ்டின். ருத்துவால ஈஸியா எனக்கு ஸ்பின் ஒத்து வராது, நான் ஸ்பின் ஒழுங்காலாம் யூஸ் பண்ண மாட்டேன், பிளஸ் அஸ்வினும் அந்த அளவுக்கு மேட்சஸ்ல ஆட முடியாது, இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் ஆட முடியாது, 9 கோடிக்கு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட், அதை ரிலீஸ் பண்ணிட்டு எனக்கு ஒரு நல்ல ஃபினிஷர் எடுத்து கொடுங்கன்னு தைரியமா தாராளமா அவரால் கேட்க முடியுமா? அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இதெல்லாம் தாண்டி ஃபைனலி ஃபிளமிங் வந்து யார் என்ன சொல்றாங்கன்னு பொறுத்த ஒரு SR நோ தான் சொல்ல போறாரு. ஐடியலான சிச்சுவேஷன்ல சஞ்சுவும் ஆறால தான் இருக்காருன்னா கண்டிப்பா இந்த தாட் யாருக்குமே வந்திருக்காது. அஸ்வின் இன்னும் 1 வருஷம் தானே 2 வருஷம் தானே ஓட்டிக்கலான்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. பட் இப்ப சஞ்சு வரப்போறதுனால இங்க தான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. என்ன டிசைட் பண்ண போறாங்கன்றது தெரியல. பட் கிரிக் பஸ் நியூஸ் வச்சு பார்க்கும்போது ஓகேடா பரவாயில்லையன்ற மாதிரி இருந்தது. இப்ப ESPN கிரிக் இன்ஃபோ நியூஸ் பார்க்கும்போது ஆஹா ட்ராக் லைட்டா மாறுதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. சோ கைஸ் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் 1 மந்த்ல SA20 ஆக்ஷன் வரப்போகுது. இன்னும் பிளேயர் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாம இருக்கானுங்க. அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா SA20 டார்கெட் பிளேயர் லிஸ்ட் ஒன்று கண்டிப்பா ஷேர் பண்றேன் கைஸ். ஸோ அதுக்கு மட்டும் தான் வெயிட்டிங். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க SA20 ரிலேட்டடா போடுங்கன்னு. ஸோ ஆக்ஷன் லிஸ்ட் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் அதை பத்தி ஷேர் பண்றேன் கைஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு இருங்க கைஸ். அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் அகைன், டேக் கேர், பை பை.